எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் வந்து 28 நாள்ல வந்து 100 சப்ஸ்கிரைபர எட்டி பிடிச்சிருக்கு. ஸோ இது நல்ல அச்சீவ்மெண்ட்டா தோணுது. நம்ம சேனலுக்கு. மோஸ்ட் வியூஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல வியூஸ். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. நல்ல வியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ நல்ல வியூஸ் கிடைச்சிருக்கு. நல்ல வாட்ச் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த ஆதரவுகள அதுக்கேத்த மாரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த சேனலோடைய மோட்டிவ் வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணாம ஜெயிக்க முடியுமா அப்படி. ஸோ இதுதான் நம்மளோட சேனல். கிட்டத்தட்ட பாருங்க 30,000 வியூஸ்ட்ட வந்திருக்கோம் நம்ம புது அச்சீவ்மெண்ட்டா. இது ஒரு பெரிய மைல்கல்லா இருக்குது. அதே மாரி நமக்கு 100 சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. வெறும் குறுகிய காலத்துல தான். 28 டேஸ்ல வந்திருக்குது. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் பார்க்குறாங்க. அதுக்கான வீடியோஸ் கன்டென்ட் இருக்குது அப்படின்னு தெரியுது அவர்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணல அப்படிங்கிறது தான் அது. இருக்கிறதுல என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எத்தனை ஸ்ட்ரைக் சொன்னாலும் நம்மள்ட்ட பணம் இருக்க ஸ்ட்ரைக் மட்டும் தான் நம்ம போறோம். மற்ற ஸ்ட்ரைக்லாம் நம்ம போறது இல்ல. அடுத்த மணியில போறோம், இல்லைன்னா இந்த மணியில போறோம், இல்லைன்னா அவுட் ஆஃப் த மணியில போறோம். ஸோ நம்மள்ட்ட இருக்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி போறோம். ஆனால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸோட உள்ள போறோம். ஸோ டார்கெட் அதுக்கேற்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் இதோட இது. இப்போ நீங்க அவுட் ஆஃப் த மணியில போகும்போது ஒரு கொஞ்சமான ப்ராஃபிட் தான் இருக்கும். இந்த மணியில போகும்போது பிரீமியம் ஹையா இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய சேனலுடைய இது. அதான் இப்ப இந்த மணி வந்து எப்பவுமே ஹை பிரீமியம். ஓடிஎம் பொறுத்தவரையும் லோ பிரீமியம் தான் இருக்கும். ஓகேங்களா? பட் ஏடிஎம் பொறுத்தவரையும் ஒரு மாடரேட் பிரீமியம்ல இருக்கும். என்ட்ரி ஆயிட்டு வரலாம். ஸோ டீசென்ட் ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி நீங்க பார்த்துட்டு உங்களோட கேபிட்டலுக்கு ஏத்த மாதிரி பட் பேப்பர் ட்ரேடிங் மட்டும்தான் நீங்க பண்ணணும். அதத்தான் நம்ம சேனல்ல வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா. ஸோ மெயினா வந்து நம்ம சேனலோட மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேடிங் தான் எல்லா பையர்ஸையும் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஓவர் ட்ரேடிங் தான் அழிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இங்க தான் எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. ஸோ நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ உங்கள் ரிஸ்க்கை குறைக்கணும். அதுக்கேற்ற நம்ம இப்போ நம்மள்ட்ட இருக்க ரிஸ்க்கை குறைச்சிட்டோம்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது என்ன மெயின்னா நம்மளோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் இந்த இந்த சேனலோட முக்கியமான மோட்டோவாக இருக்குது. இது இல்லாமல் அடுத்தடுத்த வியூவர்ஸ் நல்லா வரும்போது, சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா வரும்போது அடுத்து ஸ்டாக்ஸ் ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசுவோம். அதாவது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது மட்டும் தான் பேசணும். ஓகேங்களா? இதை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட் இடிஎஃப் நான் எப்படி பண்ணிக்கிருக்கேன் அப்படிங்கிறது கூட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சேனலுக்கு நான் சொல்ல வர்றது. ஸோ ரொம்ப தேங்க்ஸு உங்கள் எல்லாருக்கும். எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுக்கும், தொடர்ந்து ஆதரவு கொடுத்தது, அதுவும் 28 நாள்ல கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம். தேங்க்ஸ்.